நாள் ட்ராவல் போகிறப்போ ஒரு 4 இட்லி உள்ளே வச்சு இந்த பொடியை அதில் தூவி விட்டு நல்லெண்ணெயை கொடுத்தது அந்த ட்ராவலில் ஒரு சாங்கை கேட்டுக்கிட்டே இந்த இட்லியை சாப்பிட்டோன்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் சார். அந்த லெவலுக்கு இதோட இது இருக்கும் சார். வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்? கும்பகோணத்தில் இருக்கோம். கும்பகோணத்தில் கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா ஆவூர் சொல்லி ஒரு ஊர் இருக்குது. இங்கே இந்த தேங்காய் பால் வச்சு இட்லி பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன தேங்காய் இட்லினா புதுசான ஒரு இதாக இருக்கும். தேங்காய் பால் மிக்ஸ்டு வித் தேங்காய் பால் தயிரும் மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு சாஃப்ட்னஸ்க்காக நம்ம அதை ரெடி பண்ணுறோம். எல்லாம் ரெகுலராக செய்கிற மாதிரியே தான், இட்லி அரைக்கிற மாதிரியே தான் மெத்தட் எல்லாமே. அடிஷ்னலாக இதில் வந்து நம்ம தேங்காய் பால் தயிரை முதல் நைட்டை எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டு இட்லி மாவு அரைக்கிறோம்னா அதோட மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நம்ம நார்மலாக வந்து இட்லி பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? உளுத்தம்பருப்பு அரிசியும் போட்டு அரைச்சி பண்ணுவோம்ல. ஆனால் இந்த தேங்காய் பால் ஊற்றி அதுக்கப்புறம் தேங்காய் பால் தயிர் ரெடி பண்ணி பண்ணுறாங்க. அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போடணும் சார். அரிசியை நம்ம உருட்டு உளுந்தை வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சார் ஊற போடணும். இது வந்து சில பேர் ஈவனாக போட்டு விட்ருவாங்க சார். அப்படி போடக்கூடாது. 1 ஹவருக்கு முன்னாடி போட்டாலே போதுமானது சார். அது இது எப்படி ரெடி பண்ணுறாங்க, எப்படி மாவு அரைக்கிறாங்க, அந்த தேங்காய் பால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த தேங்காய் பால் இட்லிக்கு தேங்காய் பால் தயிர் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளேவர் நிறையா கிடைக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் சார். அதை வந்து ஃபர்ஸ்ட் நாளே நம்ம வந்து தேங்காய் எடுத்து சார் சில்லு போட்டு அதில் உள்ள தோலை கருப்பு கலர் தோலை எடுத்துடணும் சார். எடுத்துகிட்டு மிக்சியில் விட்டு திக்கான பாலாக கரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதில் புழிஞ்சு ஒரு 10 வாட்டி நம்ம நல்லா ஆற்றி விட்டோம்னாலே அது மறுநாள் காலையில் தயிராக தெரிஞ்சிடும் சார். அந்த ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்காய் பாலில் உள்ள தயிரோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு ரெசிபி கேட்டு தெரிஞ்சு போகிறோம். மறுநாள் வந்து இட்லி மாவை ஊற்ற போகிறப்ப இந்த தேங்காய் ஃப்ரெஷ்ஷான உள்ள தேங்காய் பாலை எடுத்து அந்த இட்லி மாவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லியை எடுத்து வச்சு நம்ம இட்லியாக வைக்கிறோம் ரெகுலராக. எத்தனை பேர் வீட்டில் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. கொட்டாங்குச்சிலே அதாவது தேங்காயோட ஓடு இருக்குல்ல, சில்லுன்னு சொல்லுவோம், அதிலே ஊற்றி இட்லியே வெளியில் நம்ம எடுத்து இருக்கோம். அது நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும். இதுக்கு ஒரு கருவேப்பிலை இட்லி பொடின்னு சொல்லி நம்ம கும்பகோணம் சர்க்கிளில் ஒன்று செய்வோம். நல்லாயிருக்கும். நம்ம கல்யாண மண்டப சாம்பார் எல்லாத்துக்குமே அது வந்து இந்த இட்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் யாரை மீட் பண்ணுவோம்? திரு ராஜேஷ். வணக்கம் சார், என்னோட பேர் ராஜேஷ். கேட்டரிங் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கேன். நாங்கள் வந்து கும்பகோணம் சரௌண்டிங்கில் உள்ள எல்லா மண்டபத்திலையும் போய் சமைக்கிறதா எங்களோட இது. என்னோட அனுபவத்தில் நான் வந்து இன்றைக்கி ஒரு டிஷ் செய்ய போகிறோம், தேங்காய் பால் இட்லி. இந்த இட்லிக்கும் இந்த இட்லி பொடி வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அது வாயில் வச்சோம்னா அது தெனாமிரதம் மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். நல்லாயிருக்கும், அருமையான ஒரு டிஷ்ஷு. நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு நல்ல ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு தான் அவரை தேடி இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ வாங்க அவங்க கிச்சன் போகலாம். வணக்கம் ராஜேஷ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். கூட ஒர்க் பண்ண நடக்கலாம். எங்கள் டீம் சூப்பராக இருக்காங்க சார். எல்லாம் நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஓகே. இந்த தேங்காய் பால் இட்லியா என்ன, அது நம்ம நார்மல் இட்லிக்கும் தேங்காய் பால் இட்லிக்கும் என்ன வித்தியாசம், அந்த சாஃப்ட்னஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி ரெடி பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். நம்ம இதில் இட்லினாலே நல்லா ஃபேமஸானது சார். மல்லிகைப்பூ இட்லி, பஞ்சு இட்லி, இந்த மாதிரிலாம் வெரைட்டியாக எல்லாம் சொல்லுவோம் சார். இது வந்து தேங்காய் பால் இட்லி. இது வந்து இந்த தேங்காய் பால் எதுக்கு அதில் ஆட் பண்ணணும், ஒரு ஃப்ளேவருக்கு நல்லா கிடைக்கும் சார். அந்த தேங்காய் பால் தயிரும் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுனால நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சார். அதை எப்படி ரெடி பண்ணுறோம் நம்ம பார்க்கலாம். நல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. இப்போ வந்து பர்டிகுலராக இந்த இடத்துல தேங்காய் பாலோட தயிர் சொன்னீங்க. ஆமாம் சார், தயிர். அது எப்படி அந்த தேங்காய் பால் தயிர்? நார்மலாக பார்த்தீங்கன்னா தயிர்னவே மாட்டுப்பால். ஆமாம், அதெல்லாம் தயிர் ஒன்று பசும்பால், மாட்டுப்பால், எருமாட்டு பாலில் பண்ணுவாங்க. இப்போ இந்த தேங்காய் பாலில் தயிர் வந்து நிறைய பேருக்கு தெரிய வருது. ஆனால் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். தேங்காய் பாலில் வந்து எல்லாருமே ரெகுலராக தயிர் வருது சார். இப்போ இந்த தேங்காய் பால் இட்லிக்கு தேங்காய் பால் தயிர் இருந்துச்சுன்னா அந்த ஃப்ளேவர் நிறையா கிடைக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் சார். எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியல, ஆனால் ரியலி வெரி குட். நீங்கள் நார்மல் தயிர் சாப்பிட்றதும் நல்லது தான். ஆனால் தேங்காய் பாலையும் நீங்கள் தயிர் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அதே டைமில் அந்த எலுமிச்சம்பழம் சாரோட தன்மை வந்து அதிகமாக போகக்கூடாது. இது நான் வீட்டில் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடிஷ்னலாக நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு கருவேப்பிலை இட்லி பொடி தயார் பண்ண போகிறோம் சார். நம்ம மண்டப ஸ்டைலில் தயார் பண்ண போகிறோம். அதையுமே இப்போ நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இப்போது இந்த ரெசிபி தேவையான பக்கம் சொல்கிறீங்களா? சொல்லிடலாம். 3/4 கிலோ அரிசி எடுத்துக்கணும். நம்ம இட்லி அரிசி 200 கிராம் உருட்டு உளுந்து எடுத்துக்கணும். வெந்தயம் வந்து ஒரு 10 கிராம் எடுத்து ஊற வச்சுக்கணும். ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து தேங்காய் தயிருக்கு உரைய வைக்கிறது ரெடி நெல்லில் வச்சுக்கணும் சார். இதுதான் இந்த ரெசிபி தேவை. ஆமாம், இதுக்கு தேவையானது. ஓகே. இப்போது இந்த மாவு அரைக்கும் போது மிக்ஸி யூஸ் பண்ணலாமா? இல்லை சார், மிக்ஸி மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடாது சார். என்ன காரணம்னா சார், இது வந்து பொங்கி அரைஞ்சு வரணும் சார். அப்போ தான் இட்லி வந்து அந்த பதத்துக்கு கிடைக்கும். அதனால் இது கம்பல்சரி கிரைண்டரில் அரைக்கிறது தான் சார். பொறுமையாக அரைப்பட்டு வரணும் சார் இட்லி மாவுனாலே. அதனால் மிக்ஸியில் அதை அரைக்கிறது. அதாவது கிச்சன் சைடில் ஒர்க் பண்ணுறவங்க ஒத்துக்க மாட்டாங்க, மிக்ஸியில் ஒத்துக்க மாட்டாங்க. பேசிக்காக வந்து அந்த மிக்ஸியில் அரைக்கும் போதுனா அந்த சூடுத்தன்மை மாறும். அந்த மிக்ஸி அரைக்க அந்த லைட்டாக சூடாச்சுன்னா அந்த உளுத்தம்பருப்பு வந்து சூடாகக்கூடாது. இதுதான் விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம்? ஃபஸ்ட்டு அரிசியை வந்து 3 மணி ஊற வச்சு வச்சுருக்கோம் சார். நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம ஊற வச்சு எடுத்து ரெடி நெல்லில் வச்சுருக்கோம். அடுத்து கிரைண்டில் போட வேண்டியது. சரி, நம்ம உளுத்தம்பருப்பு அதுவும் ஊற வச்சுருக்கோம். அது அலசி நல்லா சுத்தமாக வச்சு சார் எடுத்து கிரைண்டில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். வெந்தயம் ஊற வச்சுருக்கோம் சார் 10 கிராம். ஓகே. இந்த வெந்தயம் வந்து தனியாக தான் ஊற வச்சுருக்கோம். ஓகே, போடலாமா? போடலாம். சரி, ஓகே. அரிசி போடும்போது வெந்தயம் போடுமா இல்லை உளுத்தம்பருப்பு போடுமா? இல்லை, அரிசி போடுறப்பே வெந்தயத்தை போட்டலாம். சரி, ஓகே, டன். ஆரம்பிச்சிருங்க. இந்த அரிசியை
அரைக்கிற பக்குவம் எப்படி இருக்கணும்? இட்லி அரிசி பொறுத்தவரைக்கும் சார் லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பு தன்மையில் அரைக்கணும் சார். இட்லிக்கு லைட்டாக நைஸாக அரைக்க வேண்டியது ரொம்ப நைஸாலாம் தேவையில்லை சார். ஒரு 90% அந்த ரேஞ்ச் 80 to 90% இதை அரைச்சிடணும் சார். அப்போ தான் இட்லி கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பு இருக்கும். லைட்டாக குறகுறப்பு. ஆமாம் சார். ஓகே, நல்லா நைஸாக அரைப்பேன். அதனால கேட்டுக்கிறேன். சரி, கேட்டேன். இப்போ அந்த லெவலில் நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம் சார். சரி, போடலாம். இப்போ இந்த அரிசி போடுறோம்ல, தண்ணி வந்து நம்ம அரிசி போடும்போது கொஞ்சம் அப்படியே இப்பயே ஊற்றி அரைக்க விட்டலாமா, இல்லை உளுத்தம் பருப்பு அரைக்கும் போது அப்பப்போ தெளிச்சு பண்ணுவோம் அது மாதிரியா? இந்த இதுக்கு தேவையான தண்ணி நம்ம அப்போ தான் அரையும். தண்ணி கொஞ்சம் விட்டால் தான் அரையுமே. அதனால் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி உளுத்தம் பருப்பு தனியாக அதுக்குள்ளே தண்ணியும் ஊற்றிக்கணும் சார். தனித்தனியாக அரைச்சிக்கணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக 2 கண்டென்ட் ஒன்றா. சரி, ஓகே, டன். அரைச்சி முடிச்ச பிறகு அது ஒரு பக்குவத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அரைச்சிருக்கு. சரி. இப்போ வெந்தயத்தை அது மாதிரி ஊற வச்சுருங்க சார். ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டோம். இப்போ அந்த வெந்தயத்தையும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிறோம் சார். ஓகே, தண்ணி தெளிச்சிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு. ஓகே, மாவு நம்ம எடுக்கிற பதத்துக்கு வந்துட்டு லைட்டான ஒரு 85% நல்லா அரைஞ்சிட்டு சார். இப்போ அந்த மாவு நம்ம வந்து எடுத்துடலாம். இங்கே எடுத்துடலாமா? இப்போ இந்த அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி கூட ஆனால் தவறா ஓகேவா? தண்ணி கரெக்டான பதில் இருக்கிறதா சார் பெட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் அது பொங்கி வர்றப்ப அதில் கொஞ்சம் தண்ணி சேரும் சார். அடிஷ்னலாக சேரும். நம்ம ரெண்டா தேங்காய் பால் வேறு சேர்க்கணும். அதனால் இது கொஞ்சம் கரெக்டான மெத்தடில் அரைச்சிக்க நல்லது. கெட்டி பக்குவமாக அரைச்சிக்க நல்லது. சரி, ஓகே. இப்போ இதுலேயே வந்து உளுத்தம் பருப்பு போட்டலாம். ஓகே, அந்த வெந்தயமும் நல்லா அரைச்சாச்சு. அரைச்சி ரெடியாக இருக்குது. சரி, ஓகே, இந்தாங்க. கொஞ்சம் அரிசி, அதாவது அரைச்ச மாவு அரிசி கொஞ்சம் இருந்தாலும் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆமாம் சார், அதிலே மிக்ஸ் ஆகிடும் சார். ஓகே, நம்ம மிக்ஸ் பண்ண தான் போகிறோம். அதனால் கொஞ்சமாக இருந்தால் அதனால் ஒன்றும் இல்லை சார். சரி, ஓகே. இதுக்கு தண்ணி மட்டும் நம்ம பார்த்து அரைக்கணும். தெளிச்சு அரைச்சிக்கணும். ஓகே, அவ்வளோ. எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. எல்லாருக்கும் மாவு அரைக்க தெரியும். பட் இருந்தாலும் இவங்க செய்கிற அந்த பக்குவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் தேங்காய் பால் இட்லி வந்து ட்ரை பண்ணியிருக்க மாட்டேங்க. நானும் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த தேங்காய் பால் இட்லி எப்படி ரெடி பண்ண சொல்லி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அரையணும்ல, நல்லா நைஸ் அரையணும். ஓகே, நீங்கள் அரைங்க பார்க்கலாம். இப்போ 20% அரைய ஆரம்பிச்சிட்டு இந்த டயத்தில் கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி வந்து தெளிச்சுக்கிறோம் லைட்டாக. ஓகே, அதாவது கொஞ்சம் லைட்டாக அந்த பருப்பு அரைகிற டைமில் தான் தண்ணியை தெளிச்சுக்கணும். இப்போ வந்து சார் ஒரு 50% நல்லா அரைஞ்சிடுச்சு சார். ஓகே, ஆனால் இப்பயே வந்து அந்த லைட்டாக அந்த ஃப்ளஃபியான ஒரு பக்கம் வருது. ஆமாம் சார், வருது, வந்துட்டு. சரி, ஓகே. அந்த மாவு எடுத்து விட்டால் எப்படி வரும்? சாஃப்டாக கீழே ஒரு மாதிரியான ஒரு வெயிட்லெஸ் தெரியும் சார். வெயிட்லெஸ் தெரிய ஆரம்பிச்சினாலே நமக்கு அரைஞ்சி வச்சிருந்தா ஓரளவு பக்கம் ஆகிட்டுனா இருக்கும் சார். இந்த உளுந்து மாவு சார் நல்லா எண்ணெய் பாத்திரத்தில் அரைக்கணும் சில பேர் டவுட் இருக்கும் சார். அந்த இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த மாவை தண்ணி யாராவது வச்சு அந்த மாவை அள்ளி போட்டிங்கன்னா மிதக்கணும் சார். அந்த மிதந்துச்சுன்னா கரெக்டான பாத்திரத்தில் இருக்குங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சார். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். அப்படி லட்டு மாதிரி விழணும். ஆமாம் சார், லட்டு மாதிரி விழணும். ஆமாம் சார். ஓகே, இப்போ அரைச்சாச்சு. அடுத்து நம்ம இப்போ இதில் வந்து தயிரை மிக்ஸ் பண்ண போகிறோம். தேங்காய் பால் தயிரை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது எடுத்து வச்சலாமா? எடுத்து வச்சலாம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல உப்பு போட்டு வைப்பீங்களா? உப்பு போடாமல்? இல்லை சார், உப்பு போட்டு வச்சிடலாம். உப்பு போட்டு தான் மிக்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ உப்பு போடுவீங்க? ஒரு படிக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன். இல்லை கால்வாசி போடுவீங்களா? இல்லை முழுமையாக? ஃபுல்லான உப்பு போட்டுருவோம் சார். முழுமையாக ஃபுல்லான உப்பு எல்லாமே போட்டுருவோம். மறுபடியும் கலக்கக்கூடாது. அதாவது இட்லி மாவு வந்து நம்ம மறுபடியும் ஊற்றுறப்ப கலக்கக்கூடாது. மேலே கலக்கி ஊற்றினா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சரி, ஓகே. அதான் சார். இப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த தேங்காய் பால் தயிரை வந்து அதில் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டை மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சிடணும் சார் இட்லி. சரி, ஓகே, டன். எடுத்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும் சார். நம்ம பசுமாட்டு தயிர் என்ன லெவலில் திக்க இருக்கோ அதே மாதிரியே இருக்கும் சார் அந்த இது. அதே மாதிரி ஃப்ளேவரில் தேங்காய் மாவில் கிடைக்கும். இது எத்தனை மணி நேரம் ஆகும் இந்த மாதிரி தயிர்? நைட்டு ரெகுலராக ஊற்ற மாட்டேன். நைட்டு ஊற்றி வச்சோம்னா காலையில் கிளியராக கிடைச்சிடும். ஓகே, இது கெட்டித்தன்மை இப்படி தான் இருக்குமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்குமா? தான் இல்லை சார், அந்த நல்லா முத்தின தேங்காயில் போட்டோம்னா திக்காக கிடைக்கும் சார். இளம் தேங்காயில் போட்டால் கொஞ்சம் லைட்டாக நீர் தாப்பில் இருக்கும் சார். ஓகே, நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற தயிருக்கும் இதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ அந்த தயிர் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி அதையும் காமிப்போம். ஓகே, சரிங்களா? தேங்காய் ஓடு மேலே அந்த பீல் பண்ணியிருக்கீங்களா? அது எதுக்காக பீல் பண்ணீங்க? அது எதுக்காகனா சார், கலர் வந்து ஒயிட்டாக கிடைக்கும் சார் நம்மளுக்கு. இல்லை அதோட சேர்த்து அடிச்சா லைட் ப்ரௌனிஷாக அந்த கலர் நம்மளுக்கு தயிர் வந்து ஒரு டார்க்காக கிடைக்காது, ஒயிட் கலரில் கிடைக்கும். அதுக்காக அதை நம்ம எடுத்துடணும் சார். எடுத்துட்டு ஒயிட்டை மட்டும் அரைச்சி திக்காக அரைச்சி எடுத்து வச்சிடணும். ஓகே, தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க சார், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால். இதில் எப்படி தேங்காய் பால் தயிர் செய்கிறேங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து நம்ம எலுமிச்சை சாரை ஒரு 4 ட்ராப் விட்டு அது 100 ml ஒரு 4-5 ட்ராப் விட்டாலே தெரிஞ்சு வந்துடும் சார். அதை நம்ம ரெடி பண்ணலாம் சார். போடலாம். கரெக்டாக அப்படியே போட்டுருங்க. கரெக்டாக போட்டுக்கணும் சார். இப்போ இது வந்து ஒரு 10 வாட்டி ஆற்றுறீங்க. சரி, ஓகே. இப்போ இதை நம்ம ஆற்றிக்கிட்டே இருந்தால மேலெல்லாம் நமக்கு அந்த திரியிற ஒரு இது கிடைக்கும் சார். லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும் சார். ஊற்றின உடனே தெரிய ஆரம்பிச்சிடும்.
எதுக்காக ஆத்துறோம் என்ன காரணம்? நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் ஆகணுங்கிறதுனால அதை ஆற்றுறோம் சார். ஆற்ற ஆரம்பித்தா தான் அது வந்து கரெக்டாக ஈவனாக எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். தெரியாது விஸ்க்லையும் யூஸ் பண்ணலாம்ல? பண்ணலாம் சார். விஸ்க்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் இன்கேஸ் உங்களுக்கு ஆற்றுறதுக்கு கொஞ்சம் கீழே ஊற்றுறோம்னா விஸ்க் வச்சு பெரிய பவுலில் நல்லா பீட் பண்ணலாம். பீட் பண்ணலாம் சார். ஓகே. இது இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் இந்த தயிர்? இது நைட்டு வச்சோம்னா காலையில் ரெடி ஆகும். ஒரு 6லேருந்து 7 மணி நேரம். 7 மணி நேரம். ஸோ இந்த மாதிரி வச்சோன்னா எடுத்து சாப்பிடலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபர்ஸ்ட் இந்த மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்க சார். ஓகே இந்தாங்க. இப்போ தயிர் ஊற்றிடுமா? ஆமாம் சார், தயிர் ஊற்றிக்கிறோம். தேங்காய் பால் தயிர். தயிர் சொன்னால் பிளெயின் தயிர் நான் பண்ணுறேன். தேங்காய் பால் தயிரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. அடுத்தது தேவையான அளவு சால்ட்டு. உப்பு போதும் அது. சரி மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணுறது தான். சரி ஓகே. மிக்ஸ் பண்ணுறோம். கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். மாவு வந்து கரண்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணணும் இல்லை க்ளவுஸ் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லாதீங்க. ஆனால் மாவு ஆக்சுவலாக வந்து கையில் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட கை பக்கம் சொல்லி சொல்லுவாங்கல்ல. அதுக்கு என்னென்னா நம்ம கையில் வந்து அந்த பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியா வந்து மிக்ஸ் பண்ண அந்த மாவு புளிச்சு வரும். அதான் விஷயம். ரைட்டுங்களா? கண்டிப்பாக. ஆமாம். இது என்னோட குரு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அதுதான். இது வந்து இப்போ வந்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கும் சார். நம்ம நாளைக்கு மார்னிங் அதை ஊற்றுறப்போ வந்து தேங்காய் பால் சேர்க்கறனால இவ்வளோ திக்னஸில் இருக்கணும் சார். இப்போ லூஸ் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் தேங்காய் பால் கூட ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து இந்த பதத்தில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இப்போ இது புளிச்சாலும் கொஞ்சம் லூஸ் ஆகும். ரைட்டா? புளிச்சாலும் கொஞ்சம் லூஸ் ஆகும் சார். ஓகே டன். இப்போ இந்த இடத்துல நான் கேட்குறேன், இந்த மாவு நம்ம நார்மலாக வீட்டில் இட்லி மாவு செய்கிற அந்த பக்குவத்திலே புளிக்கணுமா இல்லை குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த மாதிரி இருக்கா? இல்லை சார், இது ரெகுலராக நம்ம புளிக்கிற டைம் செஞ்சாலே போதும். ஓகே. நைட்டே நம்ம ரெகுலராக பழைய மாவோட மிக்ஸ் பண்ணி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரியே தேங்காய் பால் கலந்து ரெகுலராக செய்கிற மாதிரியே செஞ்சுக்காது. ஃப்ரெஷ்ஷான மில்க் மட்டும் ஊற்றுறதுக்கு முன்னாடி லைட்டாக கலக்கி ரெடி பண்ணி. ஓகே. இப்போ ஒரு 3/4 கிலோ அரிசி போட்டிருக்கேன்ல? ஆமாம் சார். இந்த தயிர் தேங்காய் பால் தயிர் எத்தனை ஸ்பூன் போட்டிருப்போம்? இந்த ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் போட்டிருப்போம். ஓகே. டேபிள் ஸ்பூனா? டேபிள் ஸ்பூனில் 6 ஸ்பூன். பெரிய டேபிள் ஸ்பூன். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவை அப்படியே வச்சா நாளைக்கு காலையில் எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் மாவு வந்து அரைச்சி ரெடி பண்ணியே வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே இந்த மாவு புளிச்சு நல்லா ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம ஷூட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நேத்தே வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாவு பொங்கி இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த ஸ்டேஜ் நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்க இட்லி மாவில் நம்ம ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி இட்லி ஊற்ற ஆரம்பிக்கும். சரி ஓகே டன். இப்போ தேங்காய் பாலை வந்து இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ண. ஓகே. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் தான் இது. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால். ஆமாம், தேங்காய் பால். ஓகே. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாமா எப்படி? இது நார்மலாக தண்ணியாக இருக்கலாம் சார், ஒன்றும் அது கிடையாது. அதெல்லாம் எல்லாத்தையும் ஊற்றலாமா அப்படி? இல்லை, கொஞ்சம் வச்சுக்கணும் சார். லைட்டாக அடியில் போகிறப்ப இன்னும் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக வீட்டில் மாவு ரெடி பண்ணி வச்சு மொத்தமாக மாவு கரைச்சி வச்சு அப்புறம் ஊற்ற ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் ஊற்றணுமா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றணும்? கொஞ்சம் கொஞ்சமாக. நார்மலாகவே எல்லா இட்லி மாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் கரைக்கணும். பொங்கி வந்த மாவு வந்து நம்ம ஃபுல்லாகவே கலைக்கிடக்கூடாது. ஏன்னா அடி மாவு வந்து அழுத்தம் கொடுக்கும். அதனால பாதியாக கலந்துக்கணும் சார். பொங்கி மேல் பகுதியாக அப்படி கலக்கி எப்போவுமே இட்லி அப்படி தான் சார் ஊற்றணும். அப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சரி ஓகே. நல்லா நம்ம புது மாவு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது. இது வந்து நாளைக்கு காலையில் பண்ண முடியும். புளிச்சு வந்திருக்க மாவோட தேங்காய் பால் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் அதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ நாங்கள் அடுத்தது இட்லி ஊற்ற போகிறோம். ஆமாம். சைடில் இட்லி பொடி ரெடி பண்ண போகிறோம். முடிச்சலாமா? டன். வெரி குட். ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இட்லி பண்ணல தண்ணி தேவையான தண்ணி ஊற்றி சார் ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இந்த கொட்டாங்குச்சியில் எல்லாத்துலேயுமே எண்ணெய் கொஞ்சம் தடவி வச்சுருக்கோம் சார், ப்ராப்பராக எடுத்துகிட்டு வரதுக்காக. முக்கியமாக இட்லி ஊற்றுறப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன் சார். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இட்லியை ஊற்றி மேலே வைக்கணும். ஏன்னா அதில் உள்ள பாக்டீரியாஸ்னால் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இட்லியை ஊற்றணும் சார். இது ஒரு முக்கியமான விஷயம். சில பேர் இப்போ தண்ணி வச்ச உடனே மூடியே போட்டுருவாங்க. அந்த பாக்டீரியாலாம் அந்த இட்லிக்குள்ளேயே வந்துடும் சார். அதனால் அதை மட்டும் ப்ராப்பராக எல்லாரும் தட்டு அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அந்த இட்லி வேகிறதுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதான் விஷயம். இன்கேஸ் எங்கள் வீட்டில் தேங்காய் இது இல்லை, நார்மல் தட்டில் ஊற்றிக்கலாம்ல? ஊற்றிக்கலாம் சார். நல்லா. சரி டன். ஊற்றான்னு சொல்லலாமா? இப்போ வந்து கொட்டாங்குச்சியில் மாவெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ மூடிடும். இப்போ மூடி வச்சிடலாம் சார். இப்போ இந்த இட்லி வேகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும். நார்மலாக ஒரு 15 மினிட்ஸ் வந்து இட்லி ரெடி ஆகிடும் சார். ஆனால் இப்போ நம்ம கொட்டாங்குச்சியில் வச்சிருந்தால ஒரு 5 மினிட்ஸ் கூட ஒரு 20 மினிட்ஸ் அந்த ரேஞ்சில் இட்லி ரெடி ஆகிடும். எடுத்து நம்ம ஆற வச்சு அது ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு திரும்ப அந்த இட்லி வெளியில் எடுத்துடலாம். சரி ஓகே டன். இப்போ இந்த இட்லி வேகிட்டோம். சைடில் இந்த சைடில் வச்சுட்டு அந்த சைடு இட்லி இப்படி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ரெடி பண்ணி போகிறோம். நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணுவோம், இல்லை கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் நல்லா பொரிச்சு போட்டு எடுக்கிறதுனால நல்லா ஒரு வாசனையாக கிடைக்கும். இன்னொன்று உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு வச்சுருவீங்க, கருப்பு உளுந்து. என்ன காரணம்? நார்மல் ஃபஸ்ட்டுலாம் முன்னாடி வந்து நம்ம கருப்பு உளுந்து தான் செஞ்சுருந்தோம் சார். இப்போ இந்த ஃப்ளேவருக்காக ரெண்டுத்தையுமே ஒன்றாவே ஈவனாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் சார். இட்லி இப்படி போகிறப்போ நல்லா கரெக்டாக கிடைக்கும் சார். இப்போ கொஞ்சம் நல்லா நைஸ். சரி ஓகே டன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம். லைட்டாக பொன்னிறமாக வந்தோடனே நம்ம அடுத்தது பூண்டு நல்லா பொரிய வச்சோம் சார். இந்த பூண்டு தான் சார் ரொம்ப மனமாக கொடுக்கறது. வாசனை கொடுக்கும். வாசனை கொடுக்குறது நல்லா.
இடிச்சும் போடலாம்ல சீக்கிரம் ஆகல இடிச்சும் போடலாம் சார் ஓகே இப்போ இது தனியாக எடுத்துருமா இல்லை இதோட ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஈவனாக அந்த பதம் கிடச்சி நம்ம தெரியும்னா நம்ம ஒன்றாவே எல்லாத்தையுமே போட்டலாம் தனியாக தேவையில்லை பூண்டு இந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து நல்ல வாசனை கொடுக்கும் அந்த பொடிக்கு ரைட் பொடிக்கு நல்லா வாசனை கொடுக்கும் சார் எள்ளு சேர்ப்போம் சார் வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு இம்பார்ட்டண்டாக கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் சார் நல்லாயிருக்கும் அது ஏன்னா நல்லெண்ணெய் வெள்ளை எள்ளு எல்லாமே அந்த ஃப்ளேவரை நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் சரி சைடில் ஆவி வந்துட்டே இருக்கு அடுத்தது சார் நம்ம வந்து உருட்டு உளுந்து ஆட் பண்ணுறோம் சார் ஓகே அந்த பூண்டு வதக்கிடுச்சா பூண்டு பொரிஞ்சிருச்சு சார் இந்த மாதிரி பக்கம் வந்தால் போதுமா அந்த மாதிரி பக்கம் வந்தால் ஓகே அடுத்தது நம்ம இந்த உருட்டு உளுந்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம் உருட்டு உளுந்து ஆமாம் சார் உருட்டு உளுந்து இது வெள்ளை உளுந்து சரி பூண்டு வெடிக்க ஆரம்பிக்குது ஆமாம் சார் வீட்டில் பண்ணும்போது பூண்டு வெடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து இடிச்சு போட்டுங்க இடிச்சு போட்டுக்கலாம் எப்படி பச்சை மிளகா கட் பண்ணி போடுவோம் அதே மாதிரி இது வந்து ஒரு பொன்னிறமாக கலராக இருக்குது லைட்டாக வறுபடணும் சார் அடுத்த கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் சரி ஒன்றா போட்டலாமா இல்லை ஒன்றாவே போட்டலாம் ஒன்றாவே போடலாம் இது ஒரு கலர் கலர் ஒன்றாவே போடலாம் இந்த கருப்பு உளுந்து வந்து இதில் ஆட் பண்ணுறோம் சார் சரி இது மெயினாக செய்கிறப்ப அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கணும் சார் ஓரளவு அப்போ தான் ஒரே ஈவனாக நம்மளுக்கு வந்து புரிஞ்சு கிடைக்கும் என்ன காரணம் கருப்பு உளுத்தம் பருப்பு நம்ம போகிறது உளுத்தம் பருப்பு வறுத்தாலே நல்லா வாசனை வரும் சார் கருப்பு உளுந்து வந்து நம்மளோட முதுகு எலும்பு தண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு சத்தை கொடுக்கும் சார் அதுக்காக வந்து கருப்பு உளுந்து இதில் அதிகமாக இட்லிலையும் சரி தான் இதுலேயுமே ஆட் பண்ணுறோம் உருட்டு உளுந்து வந்து அந்த நம்ம புறப்பரப்புக்காக அதை நம்ம ரெடி பண்ணுறோம் சார் அதுக்காக உருட்டு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பட்டை மிளகா இதில் ஆட் பண்ணி போகிறோம் என்ன மிளகாய் அது வரமிளகாய் சார் பட்டை மிளகாய்னு சொல்லுவாங்க பட்டை மிளகாய் ஓகே டன் இது வந்து இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு 10-15 பல்லு போடலாம் சார் ஓகே அடுத்தது மிளகு கொஞ்சம் சார் ஓகே மிளகு வந்து ஃப்ளேவருக்காக மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் சரி ஓகே ஸோ எல்லாமே ஒன்றா போட்டலாமா ஒன்றாவே போட்டலாம் ஓகே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு லைட்டாக ஒரு 10% வறுக்க ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் தான் போட்டிருக்கோம் ஆமாம் சார் லைட்டாக ஜீரகம் கொஞ்சோண்டு சார் ஓகே எவ்வளோ போடுறோம் ஜீரகம் சார் இது வந்து குளிர்ச்சிக்காக உள்ளது சார் ஜீரகம் வந்து குளிர்ச்சிக்காக சாப்பிட்றது இது ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன் டேபிள் சரி ஓகே அடுத்தது கடலப்பருப்பு ஒரு 25 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம் ஓகே நல்லா வறுக்கும் போது எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கிறீங்களோ அந்த பொருள் வந்து நல்ல மனமாக இருக்கும் அந்த பொருள் வந்து ஷெல்ஃப் லைஃப் கொடுக்கும் அடுத்து வந்து வெள்ளையில் ஆட் பண்ணி வெள்ளையில் போடுறோமா வெள்ளையிலேருந்து நல்லெண்ணெய் ஃப்ளேவர் கிடைக்கிறது சார் அதனால் வெள்ளையிலும் ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் சார் ஒரு 25 கிராம் இதா ஆமாம் சார் இந்த அளவு ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து ரொம்ப மஸ்ட் சார் வாசனையாக இருக்கும் நல்லா பச்சை கருவேப்பிலையே நல்லா 2 கை அப்படி அள்ளி போட்டுக்கலாம் சார் ஓகே நல்லாயிருக்கும் அது பர்ஃபெக்டாக அடுத்து நல்லா இதை வந்து பொன்னிறமாக இன்னும் கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருக்கும் கைவிடாமல் வறுத்துங்க சார் அதான் மெயினானது எனக்கு அப்போ வறுத்துட்டு காமிங்க எப்படி வறுத்துருக்குன்னு சொல்லி ஓகே இப்போ இதெல்லாம் நல்லா வறுக்க ஆரம்பிக்கிறோம் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன மாதிரி பக்குவத்தில் வறுத்துருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நல்லா பொன்னிறமாக வறுந்துடுச்சு சார் இதுக்கு மேலே வந்து நம்ம பெருங்காயத்தூளை ஆட் பண்ணணும் அதில் அதுக்கு முன்னாடி எடுத்து காமிங்களே இந்த பக்குவத்தில் வந்து நம்ம இது பண்ணணும் சார் அந்த கலர் மாறி இருக்கும் சார் ரெட்டிஷாக லைட்டாக அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக எப்பவும் போல் அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கலர் வரணும் ஆமாம் சார் கோல்டன் கலர் வரணும் இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து பெருங்காயத்தூளை நம்ம ஆட் பண்ணுறோம் சரி ஓகே பெருங்காயத்தூள் போடுவோம் பெருங்காயத்தூள் தான் பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியமானது சார் நல்ல ஒரு வாசனை கொடுக்கறது கேஸ் ட்ரபிள் இதெல்லாம் எல்லாத்துக்கும் இருக்காது நல்லா இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டுருக்கீங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா பெருங்காயத்தூள் கறிக்கிறோம் சார் அதனால் வந்து ஆஃப் பண்ணிகிட்டே போட்டுக்கலாம் சரி ஓகே பெருங்காயம் முழு பெருங்காயம்னா எண்ணெயில் ஃபஸ்ட்டே போட்டுருக்கேன் தூள்னா கடைசி அடுப்பு ஆஃப் பண்ணிகிட்டே போடணும் சார் ரெண்டாவது சால்ட்டு இந்தாங்க இதுக்கு தேவையான சால்ட்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சார் சரி ஓகே இட்லி ரெடி ஆகிட்டு இருக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் நினைக்கிறேன் ரைட்டா இப்போ இது என்ன பண்ணுறோம் இது ஆற வச்சு அரைச்சிட வேண்டியது அரைச்சிடலாமா எப்படி அரைக்கணும் நைஸாக அரைக்கணுமா குறக்குறப்பு தன்மையோட அரைக்கணும் குறக்கணும் நைஸாக ரொம்ப நைஸாக தான் ஒரு 80-85% தான் இதை அரைக்கணும் சரி ஓகே அப்போ அரைச்சிருக்காமிங்க அரைச்சிடலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த இட்லி வந்துட்டு இருக்கு அந்த பொடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பவுடர் பண்ண அடி இதுக்கப்புறம் ஏன் வேலை உங்கள் வேலை இல்லை நான் டேஸ்ட் பண்ண வேலை ரைட்டா அப்படி சொல்கிற பாருங்க எப்படி சரி அரைச்சிருக்காங்க சரி பொடி அரைச்சிட்டிங்க பொடி அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு 90% இது இந்த பொடி வந்து அரைச்சிடும் சார் லைட்டாக கொஞ்சம் குறகுறப்பு தன்மை இருக்கணும் சார் நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளேவரில் உங்களுக்கு அது கிடைச்சிடும் சார் நம்ம வந்து ரெடி பண்ணது ஓகே புறப்புறம் கிடையாது உளுத்தம்பருப்பு போட்டதுனால அந்த ஒரு புறப்புறப்பு தன்மை நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குது சார் அதுதான் இதோடது ஓகே கருப்பு உளுத்தம் பருப்புனா கொஞ்சம் கலரும் மாறுது மாறும் சார் ஆமாம் சார் கொஞ்சம் லைட்டாக ஸ்லைட்லி ஆனால் அந்த பொடியோட அந்த வாசனை அந்த பூண்டோட வாசனை இருக்குது ஆமாம் சார் பச்சை பூண்டோட இப்போ இட்லி ரெடியாக இருக்குமா இட்லி ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் ஓகே
இந்த பொடி எப்படி பண்ணுறது சொல்லி பக்குவமாக சொல்லி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி வீட்டில் பண்ணால் எத்தனை நாள் நம்ம வச்சு பண்ணலாம்? 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் சார் தாராளமாக. 3 மாதம் வரைக்கும் டைட் ஜாரில் போட்டு டைட் ஜாரில் போட்டு வச்சு தான் ஈரப்பதம் படாமல் வச்சுன்னா அதுபடியே இருக்கும் சார். பேக்கிங்லேயே இருக்கும். சரி, ஓகே, டன். சுடு ரெடியாக இருக்குது. ஓப்பன். வேற மாதிரி இட்லி நல்லா வெந்திருக்கு நினைக்கிறேன். ஆமாம் சார், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆமாம், இது வந்து சார் உடனே அப்புறம் 5 நிமிஷம் ஆற விட்டு எடுத்தோம்னா உடையாமல் நல்லா வரும். ஆமாம் சார். சரி, ஓகே, ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக. ஓகே, இட்லி எல்லாம் எடுத்தாச்சு. சூடாக இருக்குது, கொடுங்க, டேஸ்டிங் கொடுங்க. ஓகே, கொஞ்சம் பொடி. இந்த பொடினா சார், இந்த இட்லி பொடியெலாம் நம்ம எதுவும் ட்ராவல் பண்ணியிருக்கப்போ பார்த்தீங்கன்னா சார், நம்ம அம்மா வீட்டில் வந்து ஒரு ரொம்ப லாங் ட்ராவல் போகிறப்போ ஒரு 4 இட்லி உள்ளே வச்சு இந்த பொடியை அதில் தூவி விட்டு நல்லெண்ணெயை கொடுத்தது அந்த ட்ராவலில் ஒரு சாங்கை கேட்டுக்கிட்டே இந்த இட்லியை சாப்பிட்டோன்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் சார். அந்த லெவலுக்கு இதோட இது இருக்கும் சார். சூப்பருங்க. நான் ஒரு புளி போடுறேன், நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்படி நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி, இது நீங்கள் சொல்லும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோன்னா, அந்த இட்லி பொடி ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு அதில் இடித்த பூண்டு அதில் போடுவாங்க. போட்டு அந்த பூண்டை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருவாங்க. எப்போல்லாம் வேணுமோ நம்ம தொட்டு சாப்பிடுவோம். ஃபஸ்ட் இட்லி சாப்பிடுவாலாம். பயங்கர சாஃப்டாக இருக்கும். தயிர் போடுறோம்னா தேங்காய் பால் தயிர் போடுறதுனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் இனிப்பு அதில் ஃப்ளேவர் கிடைக்கும். அது ஸ்வீட்னஸ், தேங்காய் பாலோட ஸ்வீட்னஸும் அதில் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டு. இதுக்கு முக்கியமாக அந்த உளுத்தம்பருப்பு, அந்த அரிசி அரைக்கிறது, அதே மாதிரி தேங்காய் பாலோட தயிர் ஊற்றும் போது அந்த புளிப்புத்தன்மை லைட்டாக தெரியுது. அந்த சாஃப்ட்னஸ் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற இந்த இட்லிக்கும் நிறைய வித்தியாசங்கள். அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு மைல்டான ஃப்ளேவர் கிடைக்கும். நைஸ், லைட்டாக இருக்கும். ஆனால் இட்லி பயங்கர சாஃப்டாக, வெரி குட் சாஃப்ட், நைஸ். பொடி கொஞ்சம் காரம், பட் நைஸ். அந்த இட்லியை நல்லா ஊற வச்சு நெல்லெண்ணெய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 6-7 மணி கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த காரம் கரெக்டாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. வெரி குட். அந்த இட்லி பொடியில் அந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா குறன்னு இருக்குது. அந்த காஞ்ச மிளகாய் காரம் தெரியுது. அப்புறம் அந்த எள்ளோட வாசனை, பூண்டு பர்டிகுலராக வெரி குட். இதை கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோ பூண்டு போடலாம், நல்லாயிருக்கும். வெரி குட் டேஸ்ட். தேங்க்யூ. அதே மாதிரி கேஆர் கேட்டரிங்ஸ் நடத்துகிறாரு. உங்களுக்கு எதனா ஃபங்க்ஷன் வந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். அவள் விகடன் குக்கிங் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வின்னர். என்னோட பேர் ராஜேஷ் சார். கேஆர் கேட்டரிங் சர்வீஸ்னு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் நல்லபடியாக எல்லா வகையான ஃபங்க்ஷனும் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் வீட்டில் எதுவும் நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்கள் செய்யணும் எங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கும்பகோணத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் ஆவூர்னு ஒரு கிராமம் தான் எங்கள் ஊர். எல்லாருமே ஃபுல்லாக யங்கஸ்ட்டு டீமை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோடு கொடுத்து எங்களோட தாரக மந்திரமே என்னென்னு கேட்டிங்கன்னா, தரமே எங்களது தாரக மந்திரம். இதுதான் எங்களோட அந்த விசிட்டிங் கார்ட்லேயுமே சரி, ஃப்ளெக்ஸில் எல்லாத்துலேயுமே இதுதான் இருக்கும். நல்ல ஆர்டர்லாம் எடுத்து நல்லபடியாக பண்ணி தருவோம் சார். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா 9994917349 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இதில் ஏதாவது டவுட் எது இருந்தாலும் என்னை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ ராஜேஷ். தேங்க்யூ. இன்றைக்கி இந்த தேங்காய் பால் இட்லி எப்படி ரெடி பண்ணி தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இட்லி மிளகாய் பொடி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டைலில் நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.